இன்னைக்கு காதலர் தினம். ஏய் என் ஆள் கூட ஒரு பொண்ணு வரா. ஹாய் அங்கிள். அங்கிள் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். ஸோ அங்கிள் கூட சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் அக்கா கூட தான் இருப்பேன். அக்கா எங்கேயும் போவேன். பார்க்கறாளே. அப்படியா? இது இப்போ வரேன். எங்க இருந்துடி வந்த என் உயிரை பறிக்க. போட்டில் போக டிக்கெட் வாங்கியிருக்கானா? வாங்க போயிட்டு வந்துடுவோம். எங்க மாமாடா செட்டோண்டா இன்னைக்கு பார்க்கே ரெண்டாக்க போறாரு. ஐயோ யாருக்கோ ஃபோன் பண்றாருடா. மாட்ட போறோம். மாட்டவே மாட்டோம். எதுக்கும் 10 அடி தள்ளி பின்னாலே வா. சரி ஓகே, உங்க பின்னாடியே வரேன். ஹலோ. நான் பார்க்குக்கே வந்துட்டேன், சீக்கிரம் வாங்குங்க. அப்படியா? இது இப்போ வரேன். சரி. லெபஸ்ட் அன்னைக்கு பார்க்க பாடின்னு கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டு கள்ளி எனக்கு முன்னாடியே போய் நிற்கிற. அப்போ என் மேலே எம்புட்டு அளவு இருக்கும். ஆஹா, வெயிட் பண்ணிட்டுருக்காளே, கோச்சிக்கு போகிறா, அழிச்சு போகிறா சுரேஷு. ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் ஆயிட்டாலே நம்ம கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு. நல்ல வேலை, சுற்றி முற்றி எவனும் பார்க்கல. அந்த அக்கா யாரு? அவங்க பின்னாடியே போறாங்க. ஓ, இதான் விஷயமா? டேய், அவன் ஆளோட வந்திருக்கான்டா. அதுவும் ஒன்றா போக தைரியம் இல்லாமல் தனித்தனியாக போய் ஜாயிண்ட் ஆகிறாங்க. அங்கே போகலாம், எவனுமே கிடையாது. ஓகே ஓகே. அவனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அவனை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி. தேங்க்ஸ்டா, நான் பயந்தே போயிட்டேன். அவங்கள கூட்டிகிட்டு வாடா போட்டுக்கு. சரிடா. அங்கே யாரை பார்க்குறான்? இதுக்கு தான் போட்டில் போகலான்னு சொன்னியா? பிக்கப் பண்ணானா சரி. ஐயா மஜாவா மஜாவா மஜாவா, எப்படி குடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஆஹா, மாசாக்கு சொந்தக்காரன் வந்துட போறான். இடத்த காலி பண்றா. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிரிக்கிறாளே, ஒர்க்கட் ஆகுமா? பேபி ரீல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்பால நான் வெயிட் பண்ணேன், நீங்கள் 2 பேர் போயிட்டு வந்தீங்க. இப்போது நீ வெயிட் பண்ணு, நாங்கள் 2 பேர் போயிட்டு வந்துடுறோம்.
சரி உனக்கு ஃபோன் வேணாலும் தரேன், விளையாடிட்டு இருக்கியா? அப்பாடா, இந்த காலத்து குழந்தைகளை ஏமாத்தணும்னா ஃபோன் தான் ஒரே வழி. திரும்பிட்டாலே திரும்ப திரும்ப திரும்ப. கார்த்தி, டேய் கார்த்தி, நீ எங்கடா இங்க? பார்க்கில் உனக்கு என்னடா இங்க வேலை? ஏன் உனக்கு என்ன வேலை? டேய் நான் ஆளோட வந்தேன்டா. எங்கே உன் ஆள்? அவன் அப்படி வரான், நான் இப்படி போகிறேன். அவங்க கூட சேர்ந்த ஆளா? ஏண்டா உன் ஆளோட ஒன்றா வரக்கு தில் இல்லை, நீ என்ன கிண்டல் பண்ணுறியா? கிளம்புடா. வந்துட்டான் பெரியவனாட்டம். அங்கே யாரை பார்த்துட்டு இருக்கிறான்? யார் அது? ஆள் எத்தனை நாளாக நடக்குது? காலையிலேருந்து. ஓ, ஒன் சைடு லவ்வா? எல்லோரும் ஒன் சைட்லேருந்து தான் டூ சைடு ஆவாங்க. பிறக்கும் போதே யாரும் டூ சைடாக பிறக்கிறதில்ல. அவளை பார்த்தா சிங்கிள் மாதிரியே தெரியலையே. ஏற்கனவே ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக போயிடு. நீ வாடா. என்னடா? வா சொல்கிறவா. எங்கடா? அவளை பார்த்தா சிங்கிள் மாதிரி தெரியல. தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்துக்காத, சரியா? அவன் சிங்கிள் தான். எப்படா சிங்கிள்னு சொல்கிற? இந்த காலத்தில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவள் வச்சிருக்க ஸ்மார்ட் ஃபோனே போதும். சரி. காலையிலேருந்து அவள் பின்னாடி தான் சுற்றுறேன். சரி. தேவையில்லாமல் ஃபோனை எடுத்து பார்க்குறதோ சிரிக்கிறதோ எதுவுமே இல்லை. சரி. தேவையில்லாமல் யாருக்கும் ஃபோன் பண்ணல, தேவையில்லாமல் எந்த ஃபோனும் வரல. இந்த காலத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சும்மா இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறா பார்க்கலாம். நீ சொல்கிறது சரிதான், விட்டுறாத. அடுத்த வருஷம் இதே இடத்துல உங்களை ஜோடியாக பார்க்கணும். நான் போயிட்டு வரேன். okay? சரி. அடுத்த வருஷம் இதே இடத்துல உங்களை ஜோடியாக பார்க்கணும், சரியா? இதில் தானே உட்காண்ட்ருந்தா. தண்ணி வேற எடுத்துக்கிட்டானுங்க, எங்கே போனான்னு தெரியலையே. ஐயோ. பார்க்கு ஃபுல்லாக தேடியும் காணுமே. அண்ணா ஒரு நிமிஷம் எந்திரிச்சிக்கிறீங்களா? புளிக்கிட்டு உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். போடா, அந்த பக்கம் பூனை போட்டா இருக்குது, அங்கே போய் எடுப்போம். எந்திரிக்க சொன்னா பார்க்கே வந்து அட்டை பண்ணுறான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே உட்காந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவா ப்ளீஸ். வாங்க வந்து எடுத்துக்குங்க. டேய் அப்படியே விட்றா ஒரு நிமிஷம். இவன் இன்னும் போகலையா? நான் கேட்டப்போ மட்டும் எந்திரிக்கல, புள்ள கேட்டோன்னே எந்திரிக்கிறது பாரு. பரவாயில்ல, அப்படியே போயிட்டான். எங்கே இவ்வளோ காணோம்? பா. ஆஹா, அக்காவுக்கு தெரியாமல் டாட்டா காட்டுறாளே.